போங்க, உங்க இடத்துக்கு போங்க. உங்க இடத்துக்கு போங்க. போங்க. உங்க இடத்துக்கு போங்க. மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் பேசுவதும் அவர் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்தால் ஏதோ வெளியிலே இருப்பதை போல தெரிகிறது. இது சட்டமன்றம். சட்டமன்றம் மரபு இருக்கிறது பாரு. தாங்கள் சரியான போக்கில் இல்ல. இது அவை சுமூகமா நடந்து கொண்டிருக்கிறது. வேண்டும் சில குழப்பங்களுக்காக எங்கே இதெல்லாம் தவறானது, சரியில்லாம இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது இப்படி பேசுவதில்லை, சரியல்ல. ஒரு குழப்பம் அமைப்பதற்காக இவர்கள் முன்னெச்சரிக்கை இங்கே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே துணைத் தலைவர்கள் குறித்து முதலமைச்சர் பேச உட்காருங்க. நான் ஒரு முடிவு செய்ய அன்போடு கேட்டுக்கணும். உட்காருங்க. 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 அவை முன்னவர். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகிற போதும் முதலமைச்சர் பேசுகிற போதும் மாண்புமிகு அன்பழகன் அவர்கள் இதுபோடு முறை தவறி பேசுவதை அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அமைதியா உட்கார்றீங்களா இல்லையா? அவை காவலர்கள் அன்பழகன் அவர்களை வெளியேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவை சுமூகமா நடந்து கொண்டிருக்கிறது. வேண்டும் சில குழப்பங்களுக்காக எங்கே இதெல்லாம் தவறானது, சரியில்லாம இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார்கள். ஆகவே உட்காருங்க. துணைத் தலைவர்கள் குறித்து முதலமைச்சர் பேச உட்காருங்க. 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 ஒரு தடவை நான் பேசிட்டு இருக்கும்போது வெளியில் வரும்போது மைக்கை கொஞ்சம் அப்படி தட்டி விட்டுட்டு வருவேன். ஒரு தடவை முதலமைச்சருக்கு ஒரு விவாதம் வரப்ப, ஆனால் அதை எடுத்து ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்லோ மோஷனில் இது இப்போ கூட பேசுகிறப்ப கை இப்படி தட்டுச்சு. நான் வெளியில் வரப்போ என்னை இடிக்கும். அது அந்த கம்பி மைக்கு. அது இப்படி இருந்த மைக்கை நான் என்ன பண்ணேன், இப்படி வளைச்சி வச்சுட்டு வெளில வருவேன். நீங்கள் அதே ஸ்பீடாக கேமராவில் பண்ணும்போது இப்படின்னும் போது ஸ்பீடாக்கி விட்டாங்க.